பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. வீழ்ந்தாலும் வாழ்வேன் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்து போன ஒரு கிறிஸ்துவர்களாகவும் மனம் அடிவடைந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவனை நொந்து கொண்டவர்களாகவும் நம்ம யாரானா ஒருத்தரை நம்ம குறை சொல்லுகளாகவும் இருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழும்பொழுது வீழ்ந்தாலும் வாழ்வேன் என்கிறதான ஒரு நம்பிக்கையை எப்பொழுதுமே நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான எண்ணம் கொண்டவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாகவும் நித்திய வாழ்வை அவர்கள் பாதுகாத்து கொள்கிறவர்களாகவும் அந்த சுதந்திரத்தில் பங்கடைகிறவர்களாகவும் அவர்கள் வாழ முடியும். அப்போ இன்றைக்கு எப்படி நாம் விழுந்தாலும் வாழ முடியும்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்குமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலம் செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டது மடிந்து போகிறதில்லை. இன்றைக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 2 விஷயம் இருக்குது உலக வாழ்க்கையில். கிறிஸ்துவாய் வாழும்பொழுது ஒன்று நாமவே விழுந்து விடுகிறதான ஒரு சூழ்நிலை, இன்னொன்று பல்வேறு விதமான சோதனையினால் நெருக்கங்களினாலே வருகிறதான சூழ்நிலை. இப்போ நாமவே விழுந்து விடுகிறதான சோர்வுக்கும் பாடுகளுக்கும் எது காரணம்னா, நமக்கு இருக்கிறதான ஆசையோ பலவீனமோ ஏதோ ஒன்று காரணமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும்போது இப்படிப்பட்டதான் நெருக்கங்களும் கலக்கங்களும் இல்லை நம்ம துன்பங்களும் நமக்கு வரும்பொழுது நம்ம மடிந்து போகாதபடி, கலக்கமடையாதபடி, மனம் முறிந்து போகாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மை அவர் பலன் கொடுக்கிறவராகவும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நம்மை வழிநடத்துகிறவரமாய் இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்டதான பலன் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அப்போது கிறிஸ்துவனுடைய மரணத்தை எப்பொழுதுமே நம்முடைய சரீரத்தில் எப்படி சுமந்து திரியும்னா, கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்பொழுதுமே நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போது கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வருகிறதான சோதனைகள், பலவீனங்கள், மாம்சத்தின் இச்சைகள், இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகளை நாம் செய்யாதபடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிறிஸ்துவுக்காக நம்ம அவைகளை விட்டு விலகக்கூடியதான ஒரு சூழ்நிலையானது நமக்கு ஏற்படுகிறதா இருக்கிறது. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலம் செய்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னென்னா, கீழே விழுந்து போவதில்லை, மாறாக மேலே எழுந்து நிற்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையும் ஆசீர்வாதமும் ஏற்படுகிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தானியேலை கூட பார்க்குறோம். தானியேல் என்ன பண்ணுறாரு, முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பகைத்து அவரை என்ன பண்ணுறாங்கன்னா
ராஜாவை அந்த 30 நாள் வணங்கணும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவர் எடுத்துன்னு போய் கபியில் சிங்க கபியில் போட்டுறாங்க. ஆனால் அந்த சிங்க கபியில் அந்த தானியலை போடும் பொழுது அங்கே நடக்கிறதான ஒரு சம்பவம். தானியல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ராஜா தானியல் நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். அப்பொழுது தானியல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டிப்பட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கிறோம் தானியேலுடைய ஒரு சூழ்நிலை. அவர் என்ன பண்ணுறார்? எல்லா சூழ்நிலையிலும் அவர் உத்தமமாக இருக்கும் பொழுது எப்போதும் போல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணுறார். பலகணிகளை திறந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு. எப்பவும் போதே எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிறதான ஒரு விஷயத்தில், தேவனை ஆராதிக்கிறதான விஷயத்தில், தேவனோடு உறவாடுகிறதான ஒரு காரியத்தில் அவர் எப்பொழுதுமே அதை நிறுத்தவில்லை. அப்போது இன்றைக்கு நாம் விழுந்தாலும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு உறவு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேலை ஸ்தலங்களில் நீங்கள் பார்க்க போனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அதிகாரம், அதாவது வேலையாட்கள் ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரம் படைத்தவர்கள் கூடவே என்ன பண்ணால் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் அவங்க கூடவே என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை என்ன பண்ண தண்ணி கொடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா, அவங்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலே இருப்பார்கள். அப்போது அவர்கள்லாம் மனிதர்கள். அவங்க ஒருவேளை நம்ம செய்கிறதான ஒரு விஷயமானது, காரியமானது அவர்களை திருப்திப்படுத்தாமல் இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறதான விஷயத்தில் நமக்கு எல்லா விதமான ஒரு வழிகாட்டுதலானது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதமே வெளிச்சம், போதக சிற்சை, ஜீவ வழி என்று பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதான வழி கிறிஸ்துவனிடத்தில் இருக்கும் பொழுது நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் இருக்கும் பொழுது நம்ம தேவனை ஆராதிக்கக்கூடியதான வழிகளானது நமக்கு அழகாக அந்த புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படியாக நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஒருவேளை தானியேலை போல அந்த சிங்கங்களின் கபிகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த சிங்கங்களின் வாய்களில் கட்டி போட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நிறைய சூழ்நிலையில் நினைத்திருக்கலாம், நான் இந்த சூழ்நிலை அடிமைப்பட்டு இருக்கிறேனே, நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தும் தேவனை தொழுது கொண்டும் தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக வேத வார்த்தையின்படியாக நான் வாழும்பொழுது எனக்கு வருகிறதான பாடுகளானது அது ஒருபோதும் அது என்ன பண்ணுறது, அது இல்லாமல் போலே எப்பொழுதுமே இருக்கிறதே நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதுமே நம்மை விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நோக்கம் அதுதான். யாத்திராகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே தேவன் மோசேயை நோக்கி சொல்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியரின் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை
எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? நம்முடைய அந்த ஒரு அடிமைத்தனத்தையும் நம்முடைய சூழல்களையும் அவர் நினைத்திருக்கிறார். அப்போ ஒருவேளை சூழ்நிலையினாலே நம்ம விழுந்து போகலாம். ஆனால் மீண்டும் எழும்படியாக தேவனுடைய வல்லமையானது நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக கிறிஸ்துவுக்காக நம்ம வாழும்பொழுது, அந்த வார்த்தையை கடைபிடித்து வாழும்பொழுது நான் வீழ்ந்தாலும் எழக்கூடியதான ஒரு சூழலை தேவன் உருவாக்குவார். அதனால் நீங்கள் அனுதினமும் தேவனை நோக்கி கெஞ்சி கூப்பிடுங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள், அவரை துதித்து பாடுங்கள். அவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார். தேவன் தாமே அந்த நாளை ஆசீர்வதிப்பார்.